ஹாய் காய்ஸ், இனி நம்ம மைன்கிராஃப்ட் சர்வர் சீரிஸ் பார்ட் 4 வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த வீடியோவை நான் இருக்கிறதே கஷ்டப்பட்டு என் பேஸ்க்காக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை லாஸ்ட்டில் காமிக்கிறேன். அது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் இந்த 11 நிமிஷம் தான் வீடியோ, இந்த 11 நிமிஷம் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். புது வியூஸ் நிறைய பேர் வந்திருப்பீங்க. அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்ட் 1 வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து பாருங்கள். ஹாய் கைஸ், வெல்கம் டு மைன்கிராஃப்ட் சர்வர் சீரிஸ் பார்ட் 4. இந்த பார்ட் 4 வீடியோவில் வந்து நான் 3 பேக் ஆட் பண்ணலான்னு இருக்கேன். இனிமேல் இந்த பேக்கை வச்சு இந்த கேம் விளையாடலாம். இது விசிபிள் ஓர்ஸும் அப்புறம் வெனிலா டிஃபர்டு ஷேடர்ஸ்னு ஒன்று இருக்குது, அதையும் அப்புறம் இந்த கிளாஸ் கனெக்டட் கிளாஸ்னு ஒன்று இருக்குது. இதை மட்டும்தான் இந்த இதில் ஆன் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ நான் 2 பார்ட்டாக பிரிக்கிறேன். ஒன்று வந்து இந்த க்ளீன் பண்ணுறக்கு இடத்துக்கான ஒரு பார்டர் க்ரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் இந்த இடத்த ஃபுல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறது, அதாவது கொஞ்சமாக சரிசமமாக க்ளீன் பண்ணலான்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு பார்ட்ரு போட வேண்டிய வேலையை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு கொஞ்சம் மரக்கட்டை தேவைப்படுது. ஆனால் ஃபஸ்ட்டு போய் மரத்தை வெட்டிட்டு வந்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஆக்ஸு செய்யணும். நம்மனா ஆக்ஸ் கூட இல்லை கைஸ். என்ன கைஸ் இது? ஆக்ஸ் நிறையா மைனிங் போக வேண்டியது இருக்குது. மைனிங் போக வேண்டியது அடுத்த வீடியோவில் கன்ஃபார்ம் பண்ணிடலாம். மைனிங் போய்ட்டு அப்படியே வீடும் கட்டிடலாம் கைஸ். ஓகே கைஸ், இந்த 2 மரம் இருக்குது கைஸ். இந்த 2 மரத்தை வச்சு தான் நம்மளால் அடுத்து சாப்ளிங்ஸ் சர்ச் பண்ண முடியும். நான் கிரட்டு எல்லா மரத்தையும் வெட்டி 2 மணி நேரம் இருக்கேன், அதை சாய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம மைனிங்கே சரி பார்டர் போகிற வேலையை வந்து தொடருவோம். மேலே ஏது சரி. ஓகே கேஸ், எல்லா மரத்தையும் கிரட்டுன்னு வெட்டியாச்சு. இன்னும் நம்மளுக்கு சாப்ளிங்ஸ் தேவைப்படுது. அதனால் சாப்ளிங்ஸ்க்காக ஒரு நேரம் வெயிட் பண்ணுவோம். ஒரு 4 சாப்ளிங்ஸ் கிடச்சப்போம். அப்போ ஒரு சாப்ளிங்ஸ் கிடச்சிச்சு. சீக்கிரம் எல்லாம் சாப்ளிங்ஸ் இவ்வளோ தொலை எங்கே ஈஸ் இவ்வளோ ஸ்லோவாக வருது இலை. இதுக்கு கன்ஃபார்ம் ஒரு மாட் போடணுங்க ஈஸ். நான் தேடி வச்சுருக்கேன், போடலாம் கைஸ். அடுத்த வீடியோவில் நீங்கள் சொல்லுங்கள். 75 வருஷம் ஆயிடுச்சு கைஸ், இன்னும் நம்ம கிடைக்கல கைஸ். ஒரு சாப்ளிங்ஸ். இதுக்காக கைஸ் நம்ம 75 வருஷம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். எப்படியோ நம்மளுக்கு ஒரு சாப்ளிங்ஸ் அடிச்சிச்சு. ஓகே, இன்னும் 4 சாப்ளிங்ஸ் வேணும் கைஸ். அப்போ தான் நம்மளால் அந்த ஃபார்ம் பண்ண முடியும். ஜங்கிள் சாப்ளிங்ஸில் பண்ணால் தான் நினைக்கேன், தெரில. இல்லைன்னா நம்ம ஸ்ப்ரூஸில் பண்ணிடலாம் கைஸ். ஓகே, கொஞ்சம் வளர்ந்துட்டு இருக்கான்னா நான் இப்போ வெட்டி மறுபடியும் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ என்கிட்ட 3 வீடு இருக்குது. இந்த 3 வீட்டை வந்து இந்த ஷீப்புக்கு தான் ஃபீட் பண்ணிக்கலாம். நான் டீஸ் பண்ண எடுத்து வந்துருக்கோம் அது. ஓகே, எங்கடா அந்த குட்டியை சீக்கிரம் காமிங்க. அதுக்கு ஃபீட் பண்ணோன்னா அதுவும் டீஸ் பண்ண ஆயிரும். எங்கடா மறைச்சிச்சிருக்கீங்க? குட்டியே காமிங்கடா. அங்கே இருக்குது கேஸ், அதுக்கு ஃபீட் பண்ணி அப்படியே ஆரம்பம் இதுக்கு ஃபீட் ஆகிடுச்சு. ஐயோ, இது வேறு ஆட்டு இருக்கா. ஓகே கேஸ், இன்னும் ஒரு வீட்டை எடுத்து இன்னொரு ஆட்டுக்கு ஃபீட் பண்ணிட்டா அந்த ஆட்டுக்கும் இந்த ஆட்டுக்கும் ஹாட் வரும். அதை வச்சு நம்ம ப்ரீட் பண்ணிடலாம். ஓகே, சாப்பிட்டு யூஸ் பண்ண பசி எனக்கு கொஞ்சம். ஓகே கேஸ், இந்த பேம்பு இதெல்லாம் நம்ம எடுக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. அதுக்கு முன்னாடி போன் மில் 2 போன் இருந்துச்சு. அது இங்கே சாப்ளிங்ஸ் இருக்குது கேஸ், அங்கேயும் ஒரு சாப்ளிங்ஸ் 4 சாப்ளிங்ஸ் கிடச்சிச்சு கேஸ். ரெடியோ. ஓகே, இந்த போன் மில் வச்சு எவ்வளோ போன் மில் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணி மறுபடியும் விதைச்சி விடலாம். ரொம்ப ஸ்லோவாக வேறு வருதா. என்ன பண்ணி முடிக்கக்குள்ள இந்த இடத்தையும் நான் கன்ஃபார்ம் டெமாலிஷ் பண்ணி தான் கைஸ் ஆகணும். என்ன இந்த லைனும் சரி, இந்த ஏரியாவும் என் லைனில் வருது. எவ்வளோ பெருசாகுதுன்னு நீங்களே பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு சீடை போட்டுடலாம் கைஸ். ஓகே, எல்லாமே காலி பண்ணிடுறோம். இந்த ஷீப் ஃபார்ம் மட்டும் என்ன பண்ண தான் கைஸ் இல்லை, தெரியாமல் சீக்கிரமாக பண்ணி தொலைச்சிட்டேன். வில்லேஜர் ட்ரேடிங் ஆளுக்கு எல்லாத்துக்கும் தேவைப்படுமா அயன் ஃபார்முக்கு, இப்போவே வண்டியெல்லாம் பண்ணிட்டேன் கைஸ். ஓகே, இந்த வீட்டெல்லாம் எல்லாத்தையும் எடுத்தாச்சு, அவ்வளோதான். அந்த கேரட் மட்டும் இருக்குது. கேரட் 3 கேரட்டா? ஓகே, ஃபார்ச்சூன் ஹோலை பண்ணால் 6 கேரட்டாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். பண்ணி மூஞ்சி காமிக்க மாட்டி. நம்ம கையில் கேரட் வச்சுருக்கோம், மூஞ்சி காமிக்கணும்ல. பொட்டேட்டோவா கேரட்டா எதை வச்சு ஃபிட் பண்ண முடியாத. ஓகே கைஸ், இன்னும் கொஞ்சம் வந்து இந்த இடத்த ஸ்வாடை வச்சு நம்ம பேம்பு எடுக்க போகிறோம். ஆனால் ஆக்ஸ் வச்சு பண்ணலாம், ஆனால் ஸ்வாட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுவோம் பாருங்கள். ஒரு சச்சக்னா ஈஸியாக வெட்டிடலாம். ஓகே கைஸ், இதை கொஞ்சம் வெட்டிட்டு அடுத்து நம்ம கொஞ்சோண்டு வந்து க்ளீன் பண்ண வேண்டியது. அதுக்கப்புறம் பார்டர் போடலாம். பார்டர் போடுறதுக்கும் கொஞ்சம் க்ளீன் பண்ணுங்க கைஸ். ஓகே, வெட்டு. இப்போது இங்கே இப்படி வெட்டு, அங்கே எப்படி வெட்டுது, திருப்பி வெட்டு கைஸ். இந்த குதிரை ரொம்ப ஸ்லோவாக இருக்குது கைஸ், கன்ஃபார்ம் வேறு குதிரை மாற்றணும் கைஸ். இல்லைன்னா இதை தூக்கி இன்னும் கொஞ்சம் வேறு குதிரையோட ப்ரீட் பண்ணிடலான்ட்ருக்கேன். கோல்டன் கார்டு தானே வேணும், தெரிலையே. எல்லாம் மறந்து போகுது கைஸ். ஓகே கைஸ், கொஞ்சம் டார்ச் வச்சுருக்கேன். ஏன்னா இருட்டாகிடுச்சா போகிற, அதாவது மாவுஸ் பானாகி பின்னாடி வந்து க்ரீப்பர் விட்டுச்சிட்டானா அந்த பிரச்சனையே வேணாம் கைஸ். கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாகவே இருப்போம்.
நார்மலாக தான் வச்சுருக்கேன், அப்படினாலும் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். ஏன்னா வீடு இன்னும் கட்டல, வேலை வீடு கட்டினது கூட பயப்பட தேவையில்ல, வீடு கட்டுறவங்க பயந்து தான் சரி வாய் வளர்ந்து கைஸ், பயந்து தான் ஆகணும். சரி பயந்து தான் ஆகணும், மன்னிச்சுக்கோங்க. ஓகே, மறுபடி பசிக்குது கைஸ். எனக்கு எத்தனை ப்ரெட்டு? 35 ப்ரெட்டு கைஸ். இந்த வீடியோவில் 10 ப்ரெட்டுலாம் லாஸ்ட்டில் இருந்துச்சு. லாஸ்ட்டில் 10 ப்ரெட்டு தான் இருந்துச்சு. எனக்கு காலி ஆயிடுச்சு. வீட் ஃபார்ம் பண்ணுங்க கைஸ். ஓகே கைஸ், மழை நிற்கிற மாதிரியே தெரியல, நின்றுச்சு. சொன்னோடனே நின்றுச்சு கைஸ். ஓகே, இங்கே உள்ள கொஞ்சம் கொஞ்சம் டேட்டெல்லாம் எடுத்துகிட்டே இல்லை. இங்கே தான் இது ஒன்றும் மார்க் பண்ணணும், அவுட்லைனு. இந்த சவுல் உடையதான், அதை உடஞ்சிக்கிறது பண்ணலான்னு இருந்தேன். உடைய போகுது, உடஞ்சிச்சு. ஓகே, இப்போ நம்ம மார்க்கிங் வேலையை தொடருவோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு சவலை செஞ்சுக்கலாம். சவலும் தேவைப்படுதுல, ஒரு உடஞ்ச கருத்து வந்துக்கலான்னு இருந்தேன். இப்போ பண்ணிடலாம் கைஸ். 4 ஸ்டிக்கு இதை வச்சு 2 சவல் பண்ணலாம் கைஸ். இப்போதைக்கு 2 சவல் போதும். கன்ஃபார்ம் 10 சவல் ஆயிரும் கைஸ். இந்த இடத்த க்ளீன் பண்ணி முடிக்கல, லாஸ்ட்டில் சொல்கிறேன் எவ்வளோ சவல். 10 hours லேட்டர் கைஸ். இப்போ நம்ம பார்டர் ஃபுல்லாத்தையும் போடலை, பாதியாக போட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் போட வேண்டியது இருக்குது. பாருங்களேன், நீங்களே பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சம் க்ளீன் பண்ணியிருக்கேன். 100 போனோன்னே உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, அதாவது முக்கால்வாசி கூட இல்லை, காவாசி தான் கைஸ் போட்டிருக்கேன். இந்த மாதிரி போடலான்னு ஒரு ஐடியா இருந்துச்சு, அது போட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு வந்தேன். ஓகே, ஆனால் இது பெருசாக இருக்குது கைஸ். இவ்வளோ பெரிய ஐலாண்டு, அந்த மழைனா வரும் உள்ள, மழைனா செதைக்கணும்ப்பா. அப்புறம் அந்த லெஃப்ட் சைடில் ஒரு இடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்தையும் பேஸ் கட்டலான்ருக்கேன். ஓகே கைஸ், மறுபடியும் நான் க்ளீனிங் பண்ணுற இடத்துக்கு வந்துட்டு அந்த மலை மேலே தான் இருந்தேன். இந்த மலையை கொஞ்சம் பாதியாக க்ளீன் பண்ணியிருக்கேன். இந்த மேலே உள்ளது மட்டும் க்ளீன் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 6 லேயர்லேயும் க்ளீன் பண்ணணும் கைஸ், பெரிய வேலை. அதுக்கு முன்னாடி நான் பார்டர் போட்டுட்டு இவங்களை வந்து பார்க்குறேன். இப்போ போய் பார்டர் போடலாம் கைஸ் ஃபஸ்ட்டு. ஓகே கைஸ், இந்த இதுவும் பண்ணியாச்சு, இன்னும் கொஞ்சம் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ பார்டர் போட்டுட்டேன். அங்கே பாருங்கள், அங்கே சைட்லேருந்து ஒரு ஆரஞ்சு கலரில் தெரியுதா, அதான் பார்டர் கைஸ். இப்போ இதையும் க்ளீன் பண்ணியாச்சு கைஸ், மொத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு. அந்த மலையை சேர்த்தாச்சு. என்னடா எல்லாத்தையும் கட் பண்ணி போடுறேன் கைஸ். என்கிட்ட ஸ்டோரேஜ் வேறு இல்லை, அதனால தான் எல்லாத்தையும் கட் பண்ணி போடுறேன். அப்புறம் வீடியோ குவாலிட்டி அதிகம் இருக்குது, ரொம்ப நேரம் ஆகுது அப்லோட் ஆகுதுக்கு. ஓகே, இப்போ போய் பார்ப்போம் கைஸ். இந்த மலையை சாதிச்சாச்சு. இன்னும் இந்த நடுவில் இந்த கிராஸையும் கோபிள்ஸ்டோனையும் மட்டும் எடுத்தால் போதும். ஓகே, இந்த நேரத்தில் நம்ம சேனலை இது வரைக்கும் பார்த்துருங்களுக்கு ரொம்ப நன்றி. இது வரைக்கும் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சின்னா மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பெல் பட்டன், லைக் பட்டன் தெரியாமல் பெல் பட்டன் போட்டேன் கைஸ். ஓகே, எப்படியா அந்த இடத்தோட இதுங்க ஒரு பிரிட்ஜு கனெக்ட் பண்ணிடலான்னு இருக்கேன் கைஸ். ஓகே, இனிமேல் இந்த இடத்த பயங்கரமாக க்ளீன் பண்ண போகிறோம். அதுக்காக உறுதுணையாக இருப்பீங்கன்னு கமெண்ட் பண்ணிடுங்க கைஸ். வி ஆர் வித் யூ அப்படின்னு கூட கமெண்ட் பண்ணிடுங்க. ஏதோ ஒன்று கமெண்ட் பண்ணுங்க கைஸ், அப்போ தான் போர் அடிக்காமல் இருக்கும். அடுத்த வீடியோலையும் அதை படிக்கலாம், கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், இப்போதைக்கு இந்த பெட்டை தூக்கி அங்கே வச்சிடலாம். ஏன்னா இந்த இடத்த ஃபுல்லாத்தையும் நம்ம டெமாலிஷ் பண்ண போகிறோம். இந்த பெட்டை தூக்கி குடுன்னு போய் அங்கே வச்சுட்டு வந்துடலாம் கைஸ். மூச்சு வருது. ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணுறா, என்ன செத்த போகிறேன். அப்புறம் வேறு எங்கேயா ஸ்பான் ஆகிட்டு ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணியாச்சு கைஸ். இப்போ வாங்க கைஸ், இந்த பார்டருக்குள்ள உள்ள எல்லா கிராஸையும் கோஆப்ஷனையும் எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த பேம்பு வந்து லைனில் இருக்கா, அது வந்து அந்த சைடில் தள்ளி வச்சுட்டேன். இன்னும் கொஞ்சம் மட்டும் இருக்காது. அதுக்கு முன்னாடி நான் ரிசோர்ஸ் பேக் வந்து போட்டிருந்தேன்னா அது எப்படி தான் இருக்குதுன்னு இப்போ தான் மைண்ட் பண்ணவே வந்தேன். மைண்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து இன்னும் கொஞ்சம் ஹைட் ஏறி பார்ப்போம், இதாக தெரியுதான்னு பார்ப்போம்னு வந்தேன். இன்னும் கொஞ்சம் மைண்ட் பண்ணியிருந்தேன், அது நல்லா தெரியுதான்னு பார்க்கலாம். இன்னும் அப்படி போட்டு ஓகே கைஸ், கொஞ்சோண்டு க்ளீன் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து இந்த இடத்த காலி பண்ணிடலாம், ஃபார்ம் ஏரியாவை. எனக்கு அதுக்காகவே வருது கைஸ், ஃபார்ம் ஏரியாவை காலி பண்ண போகிறோம். கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் தட்டி வச்சேன் கைஸ். ஓகே, எல்லாத்தையும் மறுபடியும் வளர்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகே, அப்படி போடு சீக்கிரம், சவல் ஏடுறா. தோண்டு 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 முடிச்சிச்சு கைஸ். இப்போ வாங்க இந்த இடத்த போய் காலி பண்ணிவிட்டு, ஓகே கைஸ், இப்போ நம்ம ஃபார்ம்லான காலி பண்ண போகிறோம். அதுக்குள்ளே இருட்டாக போகுதுன்னு நினைக்கிறேன். இருட்டானாலும் மழையானாலும் தோண்டிக்கிட்டே இருப்போம் கைஸ். தண்ணின்னா வந்துக்கிட்டே இருக்கும், நமக்கு பிரச்சனை. ஆனால் ஃபஸ்ட்டு மூடி விட்டுடலாம். ஓகே 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 கைஸ். என்ன கைஸ், அதுக்குள்ளே ஒரு சவலை முடிஞ்சிச்சு.
ஓ மை காட், இவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிஞ்சுச்சுன்னா காப்பர்லாம் ஃபுல்லாக காலியாக நினைக்கிறேன் கைஸ். அதனால தான் கொஞ்ச நேரம் காப்பர் மெயின் பண்ணேன், அதுக்கு உருக்கு போட்டு வந்துட்டேன். இந்த இடத்த ஃபுல்லாத்தையும் இப்படி க்ளீன் பண்ண வேண்டியதான். ஐயோ அங்கங்கே வேறு சதுரதே, அது நம்ம லைனில் அங்கே ஓட்டையே விழுவக்கூடாது கைஸ், ஒரு ப்ளைனாக இருக்கணும். ஓகே ஓகே ஓகே, இந்த வீடியோ முடிஞ்சோடனே சரி லாஸ்ட்டில் எவ்வளோ நம்ம ஏரியா ஃபுல்லாக எவ்வளோ ப்ளைனாக இருக்குதுன்னு உங்களுக்கு தோணுது சொல்லுங்கள். ஓகே கைஸ், இப்போ இதுக்கு இவ்வளோ க்ளீன் பண்ணிட்டேன், இன்னும் கோபிள் ஸ்டோன் மட்டும்தான் இருக்குது. நம்ம இந்த வீடியோவோட எண்டிங் வந்துட்டோம். இது வரைக்கும் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் உங்களுக்கு மைன்கிராஃப்ட் பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இந்த இடத்த எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு. பார்ட் 4 வீடியோ முடிய போகுது. அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன், அடுத்த வீடியோவில் என்ன பண்ணலாம் இதான் கைஸ் இந்த வீடியோட ஒரு கேள்வி. அதுக்கப்புறம் நம்ம ஹவுஸை எப்படி கட்டலாம் இதுவும் நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. யாருமே ஒரு 2 நாளுக்குள்ளே சொல்லலைன்னா நான் வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன். அப்போ தான் நம்மளுக்கு என்ன ரீச் கிடைக்காது. அதனால தான் ஒரு 2 நாள் தான் கைஸ் டைமு, அதுக்குள்ளே ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் மைன்கிராஃப்ட் பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஷேர் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட புரிஞ்சிச்சு. எல்லோரும் நம்ம ஆர்மியில் வந்து சேருங்க, கிளான் கிராஃப்ட் கேமர் அப்படின்னு கூட கமெண்ட்டை கூட டைப் பண்ணலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் பாய் பாய், see you, டாட்டா.